அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவரை பத்தி தான் இப்ப 2 நாட்களாக எல்லா பரவலாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதுல இன்னைக்கு அவரு கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் வெளியே பொது ஊடகங்கள்ல இல்லைனாலுமே கூட இந்த இன்சைட் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அல்லது கடைசி நிமிடத்துல சில காரணங்களுக்காக அந்த ரிஸ்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து தள்ளி போட்டாலும் போடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நிறைய இதுதான் பரபரப்பா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குதுங்க. நேத்து உங்களுக்கு தெரியும், சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் கயல்விழி அவர்கள் அவருடைய மனைவி வந்து அவர்கள் கொடுத்த பேட்டி, இன்னைக்கு காலையில் அவங்க கொடுத்துருக்கிற பேட்டி, அதெல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எடுத்து சம்மன் ஓட்டுறதா இருந்தா இந்த இதில் ஒட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து கேட்ல ஒட்டிட்டு போயிடுறீங்க. ஒரு கேஸா இருந்தா பரவாயில்ல, 1008 கேஸ்ல வந்து 1008 சம்மன் ஒட்டிட்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் கிழிச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த போர்டில் ஒட்டிட்டு போங்க, நாங்கள் எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு திருப்பி வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டைப்பாக டீல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணைக்காக ஆஜராக போறாரு அப்படின்ற செய்தி வந்திருக்குது. என்னன்னா, இன்னும் 12 வாரங்களுக்குள்ளாக இந்த காவல்துறை தரப்பு விசாரணைகள் எல்லாம் முடிச்சு அவங்க ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டிய அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இடைப்பட்ட காலத்திலேயே சீமான் அவர்கள்கிட்ட விசாரணை, மருத்துவ பரிசோதனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண போறாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுல இன்னைக்கு சாயந்தரமே ஏன் கைது செய்யப்பட்டாலும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 3 விஷயமாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடி கோர்ட்ல அந்த 12 வார அவகாசம் முடிஞ்சு அவங்க போய் கோர்ட்ல தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் இருக்கணும். 3ல எதனா ஒன்னாச்சும் நடந்திருக்கணும்ட்டு. ஒன்னு, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அண்ணன் சீமான் அவர்கள். ஒன்னு, அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அவங்க போய் கோர்ட்ல சொல்ல வேண்டியிருக்கும் காவல்துறை. அது வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி அவர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியாச்சும் அவங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லைன்னா கைது ஆகிட்டு ஜாமீன் வாங்கியிருக்காங்க, ஜாமீன் வாங்கிட்டு வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. இந்த 3ல எதனா ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாம் தமிழர் தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க தலைமறைவு பண்ணல, தலைமறைவு ஆக மாட்டாங்க. முன்ஜாமீன் வாங்கியிருக்கலாமே அப்படின்றது நிறைய பேருடைய சட்ட ஆலோசகர்களுடைய, நாம் தமிழர் கட்சியுடைய நலம் விரும்பிகளுடைய, இவங்க நிறைய பேருடைய ஒரு கருத்தா இருக்கிறது என்னன்னா, இவங்க தான் துணிஞ்சிட்டாங்கன்னு தெரியுது இல்ல, கைது பண்றதுக்காக தான் மூவ் பண்றாங்கன்னு தெரியுது இல்ல, காவல்துறை நினைச்சா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி அவகாசம் கொடுத்து கூட அவர்களுக்கு சீமான் அவர்கள் கைதுக்கு முன்கூட்டியே வந்து என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிக்க முடியுமோ அந்த ஏற்பாடுகள் பண்றதுக்கும் அவங்க வந்து அவகாசம் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி கைது இன்னைக்கே பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியும். வந்த இடத்துல விசாரணைக்கு ஒத்துழைக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கூட பண்ண முடியும். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படிதான் நடந்துச்சு. சாயந்தரம் வரைக்கும் வந்து விசாரணை அப்படின்னு கொண்டு போய் திடீர்னு அவர் வந்து ரொம்ப லேட் ஈவினிங்ல கைது அப்படின்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கூட அவங்க பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் வந்து இவங்க இந்த இந்த இடைப்பட்ட காலங்களிலே ஒரு முன்ஜாமீன் அப்ளை பண்ணி அதுக்காக வந்து அவங்க வாங்கி வைக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது. ஆனா இத நாம் தமிழர் கட்சி தரப்பு அல்லது அண்ணன் சீமான் தரப்பு எப்படி பாக்குறதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா, முன்ஜாமீன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அது நமக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம், அது ஒரு அவமானகரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களா, அது நம்ம இமேஜுக்கு சரியா இருக்காது, அதுவும் நம்மளே வந்து ஏதோ இந்த கைதுக்கு பயந்து அல்லது வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நம்மளே வந்து ஏத்துக்கிற மாதிரி ஆயிடுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதனால முன்ஜாமீன் அப்படிங்கிறதுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா, இப்படியும் சொல்லப்பட்டு வருதுங்க. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு வர்ற விதம், அவருடைய பிரஸ் மீட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மனநிலையில் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 3வது ஆப்ஷனே சூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களோ, கைது ஆயிரலாம், கைது பண்ணட்டும், ரெடி கைது பண்ணணும்னு அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா இந்த 12 வாரத்துக்குள்ள பண்ணட்டும், ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்குறதோ என்னவோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு தயாராயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய நகர்வுகளை பார்க்கும்போது தெரியுது. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த காவல்துறை அராஜகம், அங்க வந்து முன்னாள் ராணுவ வீரரை அவங்க தாக்கினது, கைது பண்ணி கொண்டு போனது, அங்க நடந்த ஒரு பெரிய ஒரு கலேபரம், அங்க வந்து கரெக்டா மீடியாக்கள் இருந்ததும் அவங்க வந்து அந்த இதை கிழிச்சிட்டாங்க, சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படின்றத உடனே யார் அந்த தகவல் வந்து திருப்பி காவல்துறை கொடுத்தது, எப்படி இது பிரச்சனையா உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்குது இல்லையா. இந்த காட்சிகள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல ரொம்ப வைரலா பரவனதில்ல. வெறும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே இதுக்கு கண்டன குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லைங்க. பல்வேறு தரப்புகளை சார்ந்தவர்களும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும், பல்வேறு வழக்கறிஞர்களும் அல்லது வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிகளும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்தும் இது ரொம்ப அட்டூழியம், இது அராஜகம், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடுத்து 10 மாதங்கள் மிஞ்சி போனா இன்னும் 1 வருஷம் ஆட்சி மாற்றம் அப்படின்னு நடந்துச்சுன்னா இவங்க ஆடுற ஆட்டம் எல்லாமே இவங்களுக்கும் திரும்ப நடக்கும், எப்படி ஆகிலும் சீமான் அவர்கள் மீது 1000 முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே மிகவும் கண்டிக்கத்தக்கது, காட்டுமிராண்டித்தனமான செயல் அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் விமர்சகர்களாகட்டும், ஏன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தங்க கூட சுபத்ரா தேவின்னு நினைக்கிறேன், அவங்க பேரு நான் சரியா ஞாபகம் இல்லை, அவங்கெல்லாம் கூட மிக கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல், இது நாளைக்கு மற்றவங்களுக்கு நடக்கும், அதனால இதை எல்லாரும் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் கருஞ்சட்டை தரப்பு, என்னதான் சீமான் அவர்கள் மேல 200க்கு மேற்பட்ட வழக்குகள் இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட வழக்குல தான் அவர் கைது செய்யப்படணும், இதுல தான் அவர் வந்து அவமானப்படுத்தப்படணும், அந்த கைதுங்கிறது ஒரு அவமானகரமான கைதா இருக்கணும், அவர் சிறைக்குள் ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டார்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 200 கணக்கான வழக்குகள் இருக்குது இல்லையா, அதுல ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணி சிறைக்குள்ள வச்சு, அதாவது சிறைக்குள்ள வச்சே கைதுக்குள்ளேயே வச்சு கைது அப்படின்னு சொல்லி இப்ப சவுக்கு சங்கருக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து செயின் மாதிரி அவங்க போட்டு லாக் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில. ஆனா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது அப்படின்னா அது இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய விவகாரத்தில் தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படின்றதுல இங்க நடக்கிற அத்தனை அராஜகங்களுக்குமே பயங்கர கொண்டாட்டமான மனநிலையை, அப்பா எங்க வயிற்றுல பால் வாத்த மாதிரி இருக்குது, பரவாயில்ல, இத்தனை நாளா நாங்க பட்ட மன உளைச்சலுக்கு எங்களை அந்த ஆள் போட்டு அடுக்கி வச்சு செஞ்சதுக்கு இப்ப நடக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வகையராக்கள் அவங்க ஒரு மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய தரப்பு அவங்க வந்து ஏற்கனவே கைதுக்கு தயார் ஆயிட்டாங்க, இதை எதிர்கொண்டே பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் தமிழர் என்ன பண்ணும்? திமுக வந்து சரி கைது பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க, அவங்க வந்து 1008 அதுக்காக கண்டிப்பா நூற்றுக்கணக்கான மீடியாக்களை இறக்குவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நேரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுவாங்க, சீமான் மிக கொடூரமானவர், பயங்கரமான மோசமானவர், ஒரு பயங்கரமான பாலியல் ரீதியான குற்றவாளி, எப்படிலாம் கொண்டு போக முடியுமோ அப்படிலாம் கொண்டு போறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. இதை நாம் தமிழர் ஆகட்டும், நாம் தமிழருடைய இணையதளத்தில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், களத்தில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இந்த நெகட்டிவிட்டியை எப்படி உடைக்க போறாங்க, அல்லது இந்த நெகட்டிவிட்டின்னு இவங்க நினைக்கிறத எப்படி சீமான் அவர்களுக்கு ஆதரவாக மாற்ற போறாங்க. ஏன்னா மக்கள் ஆல்ரெடி இந்த விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் மேலதான் மக்களுடைய சிம்பத்தி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவர் ஒரு குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல அவர் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறாரு. இதே சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, அந்த மாதிரிலாம் இல்லாம ஏதோ ஒரு இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் அதுல சரியா அவர் முன்னேறாம அப்படியே ஒரு சாதாரணமாக ஒரு நடுத்தர வாழ்க்கை அல்லது வந்து ரொம்ப ஒரு வறுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபராக இருந்திருந்தால் இப்படிதான் விஜயலட்சுமி வந்து எனக்கு நீதி வேணும்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்களா? சீமான் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் தான் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்பெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குது. அதே போல சீசனலா அவங்க வந்துட்டு போறதும் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து யார் அவங்களை மேனிபுலேட் பண்றாங்களோ அவங்களுடைய மேனிபுலேஷனுக்கு இவங்க வந்து ஈல்ட் ஆகிறதுன்றதும் நடந்துட்டு இருக்குது. ஒரு காலத்துல ரஜினி அவர்களே வந்து சீமான் அவர்கள் மிக தீவிரமாக எதிர்த்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றம் அவர்களுடைய ஆட்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஊக்குவிச்சாங்க, நீங்க வந்து இது பேசுங்க பண்ணுங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த வீரலட்சுமி, இந்த முக்தார், இந்த கும்பல் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருஞ்சட்டை கும்பல்கள் அவங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு தடவை வச்சு பிரச்சனை பண்ண பார்த்தாங்க. அது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல கடைசியில் அசிங்கப்பட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டே இருந்ததுல இது சட்ட ரீதியா சீமான் அவர்கள் வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போனாலுமே களத்தில் மக்களுடைய பார்வையில் விஜயலட்சுமி அவர்கள் யார், அவங்களுடைய கடந்த 10-15 ஆண்டு கால செயல்பாடு என்ன, தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு கர்நாடகா இன்னும் எத்தனை பேர்கிட்ட இவங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க, எத்தனை இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையாகி அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பணம் தொகையை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து அமைதியாகிறது, அதுக்கப்புறம் கர்நாடகால இருந்தே அவங்க ஒரு தடவை அனுப்பப்பட்டது, இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே இந்த விஷயத்துல சீமான் அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னரும் சீமான் அவர்கள் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார், திட்டமிட்டு அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த கைது அப்படிங்கிறது உருவாகி அதுக்கப்புறம் அதிகப்படியான நெகட்டிவிட்டியை இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து கொண்டு வரும்போது இதை எப்படி சாமர்த்தியமாக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்காக இணையத்தில் செயல்படக்கூடியவங்களும் களத்தில் செயல்படக்கூடியவங்களும் இதை கொண்டு போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அல்லது இது எதுவுமே நடக்காம இந்த 12 வார காலகட்டங்களில் சீமான் அவர்கள் கைதே ஆகாம நேரடியாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை போது அது வருட கணக்கில் நடக்குது. அதன் முடிவில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு போலியான குற்றச்சாட்டு அல்லது வந்து அந்த வழக்கில் வந்து சீமான் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா அது வேற சினாரியோ. ஆனா இவங்க இப்ப நெருக்கிறதும் இப்ப முண்டி அடிக்கிறதும் பார்த்தா இது இந்த ரூட்ல போற மாதிரி தான் தெரியுது. இதற்கான முடிவு என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.